சன் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் மலர். 2023 தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இது வரைக்கும் 570 எபிசோட்ஸ் கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா என்னதான் இந்த சீரியல் சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்தாலும் இடையில நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. எப்படின்னா சீரியல் லான்ச் ஆகி டெலிகாஸ்ட் ஆக தொடங்கினப்ப ஆக்ட்ரஸ் பிரீத்தி சர்மாவும் விஜய் அக்னியும் தான் லீட் ரோல்ல நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. பட் காயம் ஏதோ ஏற்பட்டதுனால விஜய் அக்னி போன வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே சீரியல்ல இருந்து விலகிட்டாரு. அப்புறம் இவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா விஜய் சுரேந்தர் வந்திருந்தாரு. விஜய் அக்னியை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் பிரீத்தி சர்மாவும் சீரியலை விட்டு பாதிலேயே விலகினதுனால மலர் கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் அஸ்வதி நடிக்க ஆரம்பிச்சு இப்ப ஆடியன்ஸும் அஸ்வதிய மலரா ஏத்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம மலரோட அக்காவா பார்வதி கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வந்த ஆக்ட்ரஸ் நிமிஷாவும் விலகி அதுக்கு சுனிதா வந்திருந்தாங்க. சோ இப்படி பல குளறுபடிகள் நடந்திருந்தாலும் இந்த சீரியல் விடாமுயற்சியா ரன்னிங் ஆயிட்டு வருது. இப்படி இருக்க நிலைமையில ரீசெண்டா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் சீக்கிரம் வரப்போறதா சொல்லி சோசியல் மீடியால சில தகவல்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இந்த ஒரு விஷயம் இந்த சீரியலோட ஃபேன்ஸ் பலருக்கும் ஷாக்கிங்கா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த ஒரு தகவல் அபிஷியல் இல்லன்றதுனால மலர் சீரியல் டீம் கிட்ட இருந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் மலர் சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பூங்கோடின்ற ஒரு புது சீரியல் வரப்போறதாவும் சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த சீரியலோட ப்ரோமோ கூட ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ மலர் சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.